கூர்வாட் கண்ணியர் கொடுமையில் படாதருள் கூர்ந்தெனைச் சேர்ந்தருள் அருணாச்சலா அப்படிங்கிற பாடல். தலைவனை பார்த்து தலைவி பேசக்கூடியதாகவும், இது முற்றிலுமாக ஒரு தலைவி தலைவனை அடையக்கூடியதாகவும் இருப்பதாலேயே, இன்னமும் சொல்லப்போனால் ஆன்மீகத்தில் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை பற்றி பேசுவதாலேயே இந்த இடத்துல கண்ணியர் அப்படிங்கிற இடத்துல 2 சுழினா இல்லை 3 சுழினா கண்ணியர் அப்படின்னு. கூர்வாட் கண்ணியர். நம்ம எல்லாம் இந்த பாடல்களுக்கு நிறைய பேர் அர்த்தம் சொல்லும்போது எப்படி எடுத்துப்பாங்கன்னா, கண்ணியர் என்பது திருமணமாகாத பெண்களினுடைய கூர்வாட் கண்ணியர் அவர்களுடைய வலையில் போய் மாட்டிக்கிறது அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த இடத்துல கண்ணியர் அப்படின்னு எடுத்துட்டாலே, கண்ணி அப்படின்னா வலைன்னு அர்த்தம். இந்த உலகம்ங்கிற ஒரு மாயை வலையினை நான் மாட்டிக்காம இருக்கணும். அப்ப நீ என்ன படாதருள், அதுக்கு அர்த்தம் என்னமோ கூர்ந்தனை சேர்ந்தருள் அருணாச்சலா அப்படிங்கிறார். இந்த இடத்துல தான் கூர்ந்து அப்படின்னு, கூர் அப்படின்னா கூர்மைன்னு அர்த்தம். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாம் தொடர்ச்சியாக பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலை பாடல்களை பார்த்துட்டு வரோம். கூர்வாட் கண்ணியர் கொடுமையில் படாதருள் கூர்ந்தெனைச் சேர்ந்தருள் அருணாச்சலா அப்படிங்கிற பாடல். பகவானுடைய பாடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பாடல் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, ஆதி மூலமாக இருக்கிற விஷயத்தை சுட்டி காட்டுவார். இதற்கு அப்புறமா என்ன பண்ணுன்னா, நம்முடைய சாதாரண வாழ்க்கைக்கு நம்முடைய சாதாரண வாழ்க்கையில் இழக்கக்கூடிய விஷயங்களை சுட்டி காட்டி அதிலிருந்து அருணாச்சலனை அடையக்கூடிய வேறொரு வழியும் காண்பிப்பார். இதுதான் இந்த பாடல்கள். ஏன்னா இந்த பாடல்களுடைய விஷயமே தலைவனை பார்த்து தலைவி பேசக்கூடியதாகவும், இது முற்றிலுமாக ஒரு தலைவி தலைவனை அடையக்கூடியதாகவும் இருப்பதாலேயே, இன்னமும் சொல்லப்போனால் ஆன்மீகத்தில் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை பற்றி பேசுவதாலேயே இந்த ஜீவாத்மாவுக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்கும். பொதுவாகவே சாதாரணமான ஒரு ஜீவனுக்கு, ஒரு மானிடனுக்கு, ஒரு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஒரு பக்தனுக்கு என்னென்ன விதமான தொந்தரவுகள், டெய்லி லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் இவன் ஃபேஸ் பண்ணுவான். இந்த டெய்லி லைஃப்லிருந்து இவனை ஒரு மகோன்னதமான நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய பாடல்களை தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளார. இந்த இடத்துக்குள்ளார இந்த தினசரி வாழ்க்கையில் ஒரு ஜீவன் சிக்குகிற விஷயங்களை அடையாளப்படுத்தி மெதுவா அந்த சிக்காம இருக்கிறதுக்கு அருணாச்சலா நீ அருள் புரியணும் அப்படின்னு கேட்குற விதமாகவே இந்த பாடல்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப ஒரு இதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்னன்னா, நமக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம சிக்கி இருக்கோம்னே தெரியாது. பல விஷயங்கள் நமக்கு, நாம் தினசரி வாழ்க்கையில் இந்த சமூகம் எப்படி செல்லுதோ அப்படியே போவோம். அல்லது நமக்கு எது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, நம்மளுடைய மூளைக்குள்ளர எது திணிச்சிருக்காங்களோ, காலம் காலமாக எந்த ஒரு விஷயம் வந்திருக்கோ அதன் வழியாகவே நம்ம போயிட்டே இருப்போம். நமக்கு எது சிக்கியிருக்கோன்னே தெரியாது. ஆனால் ஞானிகள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரேக் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும். நீ இதெல்லாம் மாட்டியிருக்கப்பா, இதுலேருந்து நீ வெளியில் வரணும் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல், நீ இதில் மாட்டியிருக்கிறேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அதிலிருந்து எப்படி வெளியே வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு, நீ ஏன் வெளியில் வரணும்னு சொல்லிட்டு, நீ எதை அடைய வேண்டும், எது உன்னுடைய சொந்த சொரூபம், எது உன்னுடைய சொரூபம் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறது தான் ஞானிகளுடைய முக்கியத்துவம் இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அந்த ஞானியினுடைய சொற்களை உள்ள வாங்கிட்டு மெதுவாக அது கூடயே பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெறுமனே கேட்கணும், அவ்வளோதான் அந்த இடத்துல விஷயமே. அந்த கேட்கவே அந்த செயல் அந்த இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும். பகவான் இந்த இடத்துல காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூர்வாட் கண்ணியர் கொடுமையில் படாதருள். இந்த இடத்துல கண்ணியர் அப்படிங்கிற இடத்துல 2 சுழினா இல்லை 3 சுழினா கண்ணியர் அப்படின்னு. கூர்வாட் கண்ணியர். நம்ம எல்லாம் இந்த பாடல்களுக்கு நிறைய பேர் அர்த்தம் சொல்லும்போது எப்படி எடுத்துப்பாங்கன்னா, கண்ணியர் என்பது திருமணமாகாத பெண்களினுடைய கூர்வாட் கண்ணியர் அவர்களுடைய வலையில் போய் மாட்டிக்கிறது அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த இடத்துல கண்ணியர் அப்படின்னு எடுத்துட்டாலே, கண்ணி அப்படின்னா வலைன்னு அர்த்தம். கிராமங்களில் சொல்லுவாங்க, கண்ணம் வச்சு திருடிட்டாங்க அப்படின்வாங்க. என்னென்ன, ஒரு ஓட்டை போட்டு ஒரு வலை போட்டு திருடுறது அப்படின்னு அர்த்தம்.
அதுபோல இந்த இடத்துல கூர்வாட்கண்ணியர் அப்படின்ன ஒரு கூரான வாழ் போன்ற வலை மிகுந்த ஒரு விஷயத்திலிருந்து கண்ணில் படாதருள் அப்படின்னு அர்த்தம். கொடுமையில் படாதருள். இந்த இடத்துல அந்த வேல் போன்ற ஒரு கண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல மாட்டிக்கிட்டோம்னா அந்த வலையில திருப்பி நம்மளால வர முடியாது. அது எப்படி இருக்குன்னா கொடுமையாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்ப்போம். ஒரு பெரிய ஒரு கடல் ஒன்று இருக்கு. இந்த கடலுக்குள்ளார ஒரு மீன் பிடிக்கிறவன் என்ன பண்ண, ஒரு வலையை போடுறான். இந்த வலையை என்ன பண்ணோம்னா, அவன் மீன் பிடிக்கிறவர் அந்த வலையில போட்டு அப்படி மாட்டி தூக்கிடுறார். இதுக்கு இந்த இடத்துல ஊமையாக வைத்து கொண்டால், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பிரம்மம், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பிரம்மத்தை என்னால் உணர முடியலை. ஏன்னா அது முதல்ல பிரம்மம் என்னை சுற்றி இருக்குங்கிற விஷயமே எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு சின்ன உடம்புக்குள்ளர இதுதான் நான் நினச்சின்னு உட்காந்துருக்கேன். இதுதான் வாழ்க்கைன்னு நான் போயிட்டே இருக்கேன். இதுதான் வாழ்க்கைன்னு போயிட்டே இருக்கும் பொழுது சட்டுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஞானியினுடைய அந்த உபதேசங்கள், ஞானியினுடைய மொழிகள், ஞானியினுடைய தரிசனங்கள், கோயிலோ அல்லது வேறு யார் மூலமாகவோ, புத்தகங்கள் மூலமாகவோ அல்லது நல்ல சத்சங்கம் மூலமாகவோ எனக்கு மெதுவாக தெரிய வருது. இப்படி தெரிய வர்றதுக்கு காரணமே என்னன்னா, ஞானிகளினுடைய அந்த அருள் தான் காரணம். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மை பார்க்கிறாங்க, ஆஹா எங்கேயும் கடல் போன்று நிறைந்திருக்கக்கூடிய இந்த பிரம்மம். ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த கூர்வாட்கண்ணியர் என்கிற எப்படி ஒரு வலையோ கூர்மையான வேல் போன்ற கண்களை கொண்டு மிகவும் கூர்மையாக அந்த வலையை போட்டு இந்த உலகத்திலிருந்து மாட்டிக்கிற மாதிரி போடுவாங்களோ, அது போல இந்த கூர்வாட்கண்ணியர் அந்த போட்ட வலையில இவன் சிக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். என்ன நம்ம எப்படி சிக்கின்னு இருக்கோங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவத்தின் மூலமா தெரிஞ்சிருக்கலாம். நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு துன்பம் வரும்பொழுது அதுக்கு அடுத்து ஒரு இன்பம் வரும். இந்த இன்பத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்காகவே நம்ம போராடுவோம், அந்த துன்பத்தெல்லாம் தாங்கிக்கிட்டே இருப்போம். அது இன்பமா துன்பமா அப்படிங்கிறதே கணிக்க மாட்டோம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றதையும், இந்த அவஸ்தைகளை மீண்டும் மீண்டும் இந்த ஜீவன் சிக்கிறதையும், இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதான்னு தெரியாம இதுதான் வாழ்க்கை போல இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்த தான் பகவான் என்ன பண்றாரு, கூர்வாட்கண்ணியர் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, ஒரு வேடன் ஒரு அம்பை இலக்க வச்சுட்டு அந்த பறவையை நோக்கி ஒரு அம்பை விட்ட உடனே எப்படி அதனுடைய கழுத்தை போய் சிதைக்குதோ அது போய், அதுபோல இந்த மாயையானது என்ன பண்ணுதுன்னா, ஒரு வலை மாதிரி விரிச்சு வச்சு அந்த வலையிலிருந்து வெளியில விடவே விடுதில்லை. நாம முதல்ல ஒரு சிறையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ண பரமாத்மா முதல்ல அவர் பிறப்பினுடைய ரகசியமே ஒரு சிறையை உடைச்சிக்கிட்டு வெளியில வர்றாரு. அவர் பிறக்கும் பொழுதே என்ன பண்ணாரு, ஒரு சிறையில பிறக்கிறார். அவர் அழகா நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே அது கூட ஒப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நம்மளும் சிறையில தான் பிறந்திருக்கோம். ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சிறையை உடைத்து கொண்டு அவர் வெளியே வருகிறார். இந்த இடத்திலேயே கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய உபதேசத்தையும் தொடங்கிறார். அப்பா, உன்ன மாதிரிதான் நானும் பிறந்தேன். இந்த பிரிசன் ஒன்று இருக்கு, இந்த சிறை ஒன்று இருக்கு, இதுல இருந்து வெளியில வர, இதுல இருந்து நீ வெளியில வா. இந்த பிரிசன் தான் கண்ணி, இந்த பிரிசன் தான் கூர்வாட்கண்ணி, இதுல இருந்து நீ வெளியில வரணும். அப்ப என்ன பண்ணும், கூர்வாட்கண்ணீர் கொடுமையில் படாதருள். படாதருள் அடுத்த வார்த்தை படாதருள். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த உலகம்ங்கிற ஒரு மாயை வலையினை நான் மாட்டிக்காம இருக்கணும். அப்ப நீ என்ன, படாதருள். அதுக்கு அர்த்தம் என்ன, கூர்ந்தனை சேர்ந்தருள் அருணாச்சலா அப்படிங்கிறார். இந்த இடத்துலதான் கூர்ந்து அப்படின்னு, கூர் அப்படின்னா கூர்மைன்னு அர்த்தம். இந்த கூர்மை எப்படி இந்த ஒரு எக்ஸ்ரேல இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த ஆப்ரேஷன் அந்த கதிரியக்கம் எப்படி ஒரு கட்டி அந்த கூர்மையான உடைக்கிறதோ, எப்படி ஒரு துளை போடுகிற மிஷின் மிக கூர்மையாக ஒரு சிறிய துளை வழியா போய் அப்படி உடைக்கிறதோ, அது போல என்ன கூர்ந்து அப்படிங்கிறார். நம்ம கூட என்ன பண்றோம்னா, தயை கூர்ந்து என்னை இது மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறோம். தயை கூர்ந்து இதை பாருங்கள் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு பெட்டிஷன் போடும்போது, ஒரு சின்ன லெட்டர் எழுதும் போது என்ன பண்ண, தயை கூர்ந்து அப்படிங்கிறோம். பகவான் அதே வார்த்தையை யூஸ் பண்றாரு. என்ன பண்ண, கூர்ந்து என்னை சேர்ந்தருள் அருணாச்சலா அப்படின்னு. என்னை ஒன்றும் பண்ணாத, என்னை மட்டும் பாரு, நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த வலையில. கூர்வாட்கண்ணியர் உலகத்தினுடைய பலவிதமான இந்த அசைவுகளை நான் மாட்டின்னு இருக்கேன். என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல.
இந்த பாடலினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஜீவன் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேங்கிறது ரியலைஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு. ஒருத்தர் மாட்டின்னு இருக்கிறதே தெரியாத இந்த உலகம்தான் நிஜம்னு நினைச்சுட்டு இந்த உலகத்துல ஃபுல்லா இயங்கி கொண்டும் இருக்கிறத காட்டிலும் பகவான் என்ன பண்றான, நீ மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு முதல் நினைச்சிட்டல்ல, இதுதான் முதல் அருள் உன் மேல. அந்த கொடுமையில் படாத அருள் அந்த வார்த்தை சொன்னார் இல்லையா, அந்த படாது முதல்ல அருள் உங்க மேல பாஞ்சாச்சு. எப்படி பாஞ்சிருக்கு இது வரைக்கும்னா, இது வரைக்கும் சாதாரணமா லைஃப் நடத்திக்கிட்டே இருப்போம். கல்யாணம் பண்ணுவோம், குழந்தை பெப்போம், திருப்பி வேலைக்கு போகணும், திரும்பி பையனை படிக்க வைக்கிறோம், திரும்பி அதுக்குள்ளார போகணும், அதுக்கு அவனை கல்யாணம் பண்றோம், சொத்து சேர்க்கிறோம், இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிறோம், நாம இன்னும் பெரிய அளவு வளர்க்கணும் பார்க்குறோம். இதுக்கு நடுவில் அலுவலகத்தினுடைய வேலைகள், இதுக்கு நடுவில் வெவ்வேறு விதமான கம்பேரிசன்ஸு, சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷரு, இது எல்லாம் இருக்கு. இப்போ என்னை சுற்றி நான் தொடர்ச்சியாக எல்லாத்தையும் கவனிக்கிறேன். இந்த வாழ்க்கையை எப்படி கவனிக்கிறேன்னு நீ கவனிக்க சொல்லியிருக்கீங்க, அதனால நான் கவனிக்கிறேன். இந்த கொடுமையில் படாதருள், எல்லாரும் இந்த கொடுமையில் இருக்காங்க. நானும் இதுதான் நம்பி விழுந்தேன். ஆனா இனிமேல் இது தேவையில்லை, நீதான் நிஜம் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால கொடுமையில் படாதருள், படக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், கூர்ந்தனை சேர்ந்தருள் அருணாச்சலா, என்னை கூர்ந்து பாரு. இந்த மாயையான இந்த அகங்காரத்தை நான் எப்படி மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கூர்ந்து பாரு. கூர்ந்து என்னை சேர்ந்தருள் அருணாச்சலா, இந்த வார்த்தை தான் மிக முக்கியம். உன்னோட என்ன சேர்த்துக்கோ, அவ்வளவுதான். ஏன்னா நான் ஒரு ஜெயிலில் மாட்டின்னு இருக்கேன், தனியா பிரிஞ்சிருக்கேன், ஒரு செப்பரேஷன் இருக்கு அந்த இடத்துல. நீ வேற நான் வேறு அப்படிங்கிற ஒரு பேதம் இருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல பகவான் என்ன பண்றாருன்னா, இந்த பேதத்தை உடைத்து அபேதமாக்குறாரு. நீயும் நானும் வேற வேற இல்லப்பாங்கிற ஒரு அத்வைத நிலையை இந்த பாடல்கள் அவர் காட்டுறார். கூர்ந்து என்னை சேர்ந்தருள் அருணாச்சலா, என்னை தயவுசெய்து சேர்த்துக்கோ. இதுதான் முக்கியம் இந்த இடத்துல, சேர்ந்த அருள். அப்படி நான் சேரணும்னா நீ எனக்கு அருள் பண்ணு, நீ அருள் பண்ணாலே போதும், உன்னோட நான் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறார்.